ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச அண்ட் ரொம்பவுமே டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் 2 பேக் எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது போக பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா 1 கப், கொத்தமல்லி இலை 1 கப், தயிர் 1 கப், பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சு அதில் 50 ml ஆயில், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். அதில் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரியணும். பச்சை மிளகாயோட அவுட்டர் ஸ்கின் அந்த ஒயிட்டாக மாறும். அப்படி மாறினதுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நல்லா சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கலாம். 1 கப் புதினா இலையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை லாஸ்ட்டாக ஃபைனலில் ஆட் பண்ணுவோம் அந்த ஃப்ளேவருக்காக. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளிகளை அது கூட சேர்த்திக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மசிஞ்சு வருதோ அந்தளவுக்கு அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் பீசஸ் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்திக்கலாம். தக்காளி வெங்காயம் வணக்கினது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அதை சேர்த்திக்கலாம். பிரியாணி மசாலா 3 டீஸ்பூன் அதையும் சேர்த்திக்கலாம். வரமிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போது தயிர் 1 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்க மசாலா, தயிர் அண்ட் மஷ்ரூம் இதெல்லாமே வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நாம் மஷ்ரூம்க்கு மட்டும்தான் போடுறோம். ரைஸ்க்கு அப்புறமா சேர்த்திக்குவோம். ஸோ அளவாக சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டதுக்கப்புறமா மஷ்ரூம்லேருந்தும் தக்காளியிலிருந்தும் தண்ணி இறங்கி இருக்கும். நல்லா கொதிச்சு வரும்போது பார்ப்பீங்க. இப்போது ரைஸ் ஊற வச்சதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1.25 கப் ரைஸ் சேர்த்திருக்கேன். அதனால் 1.25 சொம்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 டம்ளர் ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அந்த பக்கமும் பார்த்து சேர்த்திக்கோங்க. தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா தக்காளியும் அந்த மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணியே 1 கப் பக்கம் இருந்தது. அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து ஒரு கொதி நல்லா வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எடுத்து வச்சுருக்க முந்திரி பீசஸ், புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் 2 டீஸ்பூன் ஆயில் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துனீங்கன்னா அரிசி குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். ரைஸ் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்கு. குழையவும் கிடையாது. குக்கரில் பிரியாணி செய்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே வர ஒரே தயக்கம் என்னென்னா அந்த சாப்பாடு குழஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான். நாம் சேர்த்துற தண்ணியில் தான் அது எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி 1 கப் தண்ணி இருக்கனால நமக்கு 1 கப் தண்ணி கம்மியாக வச்சாவே சரியாயிரும். ப்ரெஷர் குக்கரில் பிரியாணி சூப்பராக வரும். இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.